வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். ஆர்ஜே ரோஹிணி உங்களுக்காக டிஎன்ஏ படத்தோட ரிவ்யூவை கொடுக்க போகிறேன். எஸ், நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதர்வா, நிமிஷா சுஜயன், பாலாஜி சக்திவேல், விஜய் சந்திரசேகர், சேத்தன், ரமேஷ் திலக் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் அண்ட் டீசர் ரெண்டையுமே பார்த்ததுக்கு பிறகு ஒரு கெஸ் இருந்தது. இது வந்து ஒரு சயின்ஸ் டேர்மில் ஒரு மெடிக்கல் மாஃபியா ரிலேட்டடான ஒரு படம். இது சம்திங் வந்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கல் வேஸ்ட்டில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பரபரப்பாகவும் பேசப்பட்டுட்டு இருக்குது. அதை வந்து எடுக்கிறப்ப ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் உள்ளே போனேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ நினச்சது நான் படமாக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அங்கேயே பிரேக் பண்ணிட்டார். இந்த டைட்டில் வந்து ஏன் வந்து இந்த படத்துக்கு வச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஃபைனலாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு ஜஸ்ட் வந்து ஓகே இதனால் தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஎன்ஏ, நிமிஷா, அதர்வா இந்த ரெண்டு பேரோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் டீசரில் ஒரு சம்திங் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா விமர்சனமாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த பேர் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேருமே வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துலையுமே உறுத்தலே இல்லாமல் அந்த பேர் வந்து அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். அவங்க லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாவோ இல்லை ஒரு பெரிய எய்மாவோ இல்லை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இது இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாக்கியம், ஒரு வரம். அது இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையே வந்து முழுமை அடையாது. நீ வந்து இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கே அன்ஃபிட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்காத ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளவு வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கப்பலுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பிறந்த கொஞ்ச நேரத்தில் வந்து காணாமல் போயிடுது. அதன் பிறகு வந்து என்ன நடக்குது, காணாமல் போன குழந்தைய வந்து அதர்வா மீட்டு கொண்டு வந்தாரா, என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா படத்தோட லைன் அப்படியே சொல்லிட்டேன்னுட்டு. நான் ஜஸ்ட்டு சொன்னது ஒரு லைன். இதை வந்து டீசர்லேயே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து அதை புதுசாக ரிவீல் பண்ணி எந்த ஸ்பாய்லரும் வந்து பண்ணவே இல்லை. ஆனால் இதை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எப்படி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறப்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் வந்து லைஃப் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி பக்கத்துலேயோ இல்லை எதிரிலையோ நமக்கு தெரியாமல் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பக்கம் வந்து மனசு வந்து பதபதிச்சு போயிடுது. பட் இந்த குழந்தை ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த குழந்தைகளை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து மனசை வந்து ஒரு மாதிரி சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ஸ்க்ரீன் பிளே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு நெல்சனோட ப்ரீவியஸ் படங்களான ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சராசரி மனுஷனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து லைட் ஹார்ட்டடாக வந்து டீல் பண்ணுவார். அந்த ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே டீல் பண்ணுவார். ரொம்ப வந்து சினிமா தரமாக அதை வந்து டீல் பண்ண மாட்டார். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சினிமாவில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே வந்து நீங்கள் ஓவர் டூ அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து இவ்வளோ அழகாக வந்து எல்லாராலையும் வந்து பாராட்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளால அந்த படத்தை ஈஸியாக உட்காந்து பார்க்குறப்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இதுதான். ஸோ அதர்வாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்து வந்திருக்கிறது அவருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாகவும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டாக இருக்கட்டும், அல்ல எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து கடத்திருக்கிறாரு. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நிமிஷாவுடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த கேரக்டருடைய டெப்த் என்ன அப்படிங்கிறத அந்த அவங்க வந்து ஃபீல் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ரோல், அதுக்கப்புறம் விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் சேத்தனுடைய கேரக்டர், ஃப்ரெண்டாக வரக்கூடிய ரமேஷ் திலக்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை வந்து அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே யாருமே உறுத்தலாக வந்து இந்த கேரக்டர் ஏன்டா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. எல்லாமே வந்து ஆப்டாக செட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தில் வந்து டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஜிப்ரானோடைய பிஜிஎம் வந்து படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு இந்த மாதிரியான படத்துக்கு வந்து எங்கே வந்து எமோஷனல் சீனுக்கு எவ்வளோ இருக்கணும், இறைச்சல் வந்து அதிகமாக இருக்கணுமா, அது சத்தமாக இருக்கக்கூடாதா, கம்மி பண்ணணுமா, இந்த மாதிரியான எல்லா பார்ட்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து உணர்ந்து வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திபனுடைய சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நீட்டாக இருக்குது. சாபு ஜோசப்புடைய கட்ஸ் வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வந்து நல்லா போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை இப்படிங்கிற மாதிரி எல்லா காரணத்தையும் வந்து சொல்கிறதுக்கு பொதுவாக சொல்கிறதுக்கு வந்து எடிட்டருடைய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் நினச்சா அந்த படத்தோட நீளத்தை வந்து குறைச்சிருக்கலாம், கூட்டி இருக்கலாம், தேவையில்லாத சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவருடைய கையில் தான் மேஜர் பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
அன்வான்டா இந்த இடத்த ட்ரிம் பண்ணியிருக்கலாமே, இங்கே வந்து இதை குறைச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய கட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. சாபு ஜோசப்போடைய கட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் இருக்குது. ஆல்ரைட். ஸோ ஓவரால் வந்து டெக்னிக்கல் டீம் அண்ட் இந்த படத்தில் நடித்த டீம் 2 பேருமே சேர்ந்து ஈக்குவலாக வந்து ஒரு நல்ல படத்தை டெலிவர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய எஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து படத்தை பார்த்த ப்ரெஷ் ஷோவில் வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் டிஎன்ஏவிற்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்து ஒரு படத்தை வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல படமாக டிஎன்ஏ வந்திருக்கு. தியேட்டரில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.